கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொளி காட்சி வழியாக உங்கள் யாவரையும் நம்முடைய திருச்சபை ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் தொகுத்து வழங்கியிருக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் கால மிக சிறப்பாக குற்றமில்லா பாலகருடைய திருநாளை முன்னிட்டு வழங்கப்படுகின்ற இந்த நிகழ்வின் மூலமாக குருசேகர ஆயராக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பணி விடையில் சிறார்களை குறித்ததான அக்கறை மிக மிக அதிகமாக உண்டு. அதிலும் மிக சிறப்பாக மார்க் 10 அதிகாரம் 13 முதல் 16 உள்ள பகுதியிலே இயேசுவின் போதனையாக நாம் காணுகின்ற ஒரு சிறப்பு என்னவெனில், யார் ஒருவர் சிறார்களை போல் தன்னுடைய வாழ்க்கை முறை, தன்னுடைய குண இயல்புகளை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிக மிக அரிது என்று எப்போது கூறினார் சொன்னார், இயேசு தம்மோடு கூட இருக்கும்படியாக தான் பரத்துக்கு எடுத்துக்கொண்ட பிற்பாடு தன்னுடைய ஊழியத்தை தொடர் நிகழ்வாக தொடர்பணியாக செய்ய தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சீடர்கள் அநேக பெற்றோர் யூத சமயத்தின் அடிப்படையிலே, கலாச்சாரத்தின் அடிப்படையிலே தாங்கள் விரும்புகின்ற ரபைமாரிடத்திலே 1 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் குழந்தைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கின்ற நிகழ்வின் அடிப்படையில் அநேக பெற்றோர் இயேசுவினிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை அவரோடு கூட இருந்த சீடர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனமடைந்து, சிறார்கள் என்று வருவது கடன்கொடுகள், அவளை தடை பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவர்களை கிட்ட அழைத்து அவர்களை ஆஸ்வதித்தார் என்ற ஒரு குறிப்பை நாம் காணுகின்றோம். ஆகவே இயேசுவை பொறுத்த மட்டிலே சிறார்கள் மிக மிக போற்றுதற்குரியவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் நாம் ஆன்மீக வாழ்வின் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு தன்னுடைய போதனா முறையிலே உங்களுக்கும் எனக்கும் கற்பித்திருக்கிறார். இந்த காணொளி நிகழ்வு மூலமாக நம்முடைய அருமை பிள்ளைகள் மிக சிறப்பாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அடிப்படையில் திருமறை வசனங்களை சார்ந்து மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை மையமாக கொண்டு பல நட நிகழ்ச்சிகளையும் மனப்பாட வசனங்களையும் ஒப்புவித்திருக்கிறார்கள். இவர்களை பயிற்றுவித்த இயக்குநர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறப்பாக பல்வேறுபட்ட சிறு சிறு ஒளிநாடாக்களை வடிவமைத்து தொகுத்திருக்கின்ற மற்றவர்களையும் பெற்றோர்களையும் நான் அதிகமாக திருச்சபை சார்பிலே பாராட்டுகின்றேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள் உரித்தாகுவதாக. இன்னும் அநேக திறன்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருப்பதன் காரணமாக இன்னும் வரும் நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக கடவுளுக்கு மகிமையாக திருச்சபையின் வருங்கால தூண்களாக திகழ மீண்டுமாக கடவுள் திருப்பையிலே நான் வாழ்த்துகின்றேன். திருத்துவ கடவுள் பெயராலே ஆஸ்வதிக்கின்றேன். இயக்குநர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள் உரித்தாவதாக. நாம் அனைவரும் கண்களின் மூடி ஜெபிப்போம். எங்கள் எல்லார் மேலும், எல்லாரோடும், எல்லாருக்குள்ளும் இருக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, சிறுவர்களை அதிகமாக நேசிப்பவரே, சிறார்கள் மூலமாகவே எங்களுடைய ஆன்மீக பாடங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும், இறையரசுக்குரியவர்களாக திகழ வேண்டும் என்கின்ற மாபெரும் போதனையை எங்களுக்கு அளித்திருப்பவரே, 180 ஆண்டுகள் நீண்ட நெடிய விசுவாச பயணத்தையுடைய தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தின் மூலமாக மிக சிறப்பாக ஞாயிறு பாடசாலை ஆசிரியர் பெருமக்கள்
பிள்ளைகள் மூலமாக காணொளி மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒளி நாடாக்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். இதில் பிள்ளைகள் நீர் தந்திருக்கின்ற திறனின் அடிப்படையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்கும் இது மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு காணொளி மட்டுமல்ல, ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக் கொள்கின்ற வளமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக நீர் அமைத்துக் கொடுக்க வேண்டுமாய் மிக பணிவன்புடன் மன்றாடுகின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக தொடர்ந்து ஆன்மீக பாடங்களை கற்கும்படியாக நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இந்த தொற்று வியாதி அதிகமாக காணப்பட்ட இந்த சூழல்களிலே எங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீக பாடங்களை எங்கே கற்க முடியால் போய்விடுமோ என்று அஞ்சின போது இயக்குநர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர் மூலமாக அனுதினமும் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட திருமறை வசனங்களை மனப்பாடம் செய்யவும், ஆன்மீக பாடல்களை கற்கவும், பல்வேறுபட்ட திருமறை சார்ந்த வரலாற்று கதாபாத்திரம் மூலமாக பல இறை உண்மைகளை புரிந்து கொள்ளவும் நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக இந்த ஒளி நாடாவை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே நாங்கள் இறை மங்கள ஒப்படைப்பு செய்து உமக்கு ஏற்புடைய நிலையிலே இதை தொடர்ந்து பயன்படும்படியாக ஆண்டவரை பார்க்கின்ற யாவளுக்கும் ஆன்மீகத்திலே பயனுடையதாக இருக்கும்படியாக அடுத்து நாங்கள் மன்றாடி இதை பிரசுகின்றோம். தொடர்ந்து ஆசிரியத்தோடும் எங்களுடைய இயக்குநர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மிக அதிகமாக ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்களையும் மாணாக்கர்களையும் ஆசிரியத்தோடும் இயேசு வழியாக நிறுத்துகின்றோம். தூய தந்தையே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணையராத உறவு நம் அனைவரோடும் இந்த காணொலி நிகழ்வை காண இருக்கின்ற அனைத்து இறை அன்பர்களோடு கூட இன்றும் என்று சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் CSI தூய யோவான் ஸ்நானகர் ஆலயத்தின் ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணாக்கர்களின் அன்பு வணக்கங்கள். நமது சபையில் ஞாயிறு பாடசாலை மிக சிறப்பாக நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்ததே. பெருந்தொற்று காரணமாக நமது ஆலயத்தில் ஞாயிறு பாடசாலைகள் நடைபெறவில்லை எனினும் நமது ஆசிரியர்கள் வேத பாட வகுப்புகளை சிறு வீடியோக்களாக பதிவு செய்து ஒவ்வொரு ஞாயிறும் பிள்ளைகளுக்கு அனுப்பி வைத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி வருகின்றனர். மேலும் பற்பல ஆக்டிவிட்டீஸும் கற்றுத் தருகின்றனர். தினமும் ஒரு வேத வசனம் மனப்பாடம் செய்ய பிள்ளைகள் ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் குழந்தைகள் 100க்கும் மேற்பட்ட வேத வசனங்களை மனப்பாடம் செய்துள்ளனர். இவ்வருடத்தின் குற்றமில்லா பாலகர் திருநாள் மற்றும் கிறிஸ்துமஸ் மரவிழா நிகழ்ச்சிகளை இக்காணொலி மூலம் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவ நாம மகிமைக்காக சிறார்கள் தங்களது திறமைகளை சிறு வீடியோக்களாக பதிவு செய்து தங்களது ஆசிரியர்களுக்கு அவற்றை அனுப்பி வைத்தனர். அவை அனைத்தையும் தொகுத்து இங்கு வழங்க உள்ளோம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பெற்றோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இப்பணியில் ஈடுபட்டு தங்களது நேரத்தையும் திறமைகளையும் செலவழித்த ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். மேலும் எங்களை வழிநடத்தி ஞாயிறு பாடசாலைக்கு உறுதுணையாக இருந்து வரும் நமது திருச்சபை ஆயர் அருள் திரு எம். பிரபாகர் ராஜசேகர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை உரித்தாக்குகிறோம். எங்கள் ஞாயிறு பாடசாலைக்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு நல்கும் திருச்சபை செயலர் திரு ரெனால்டு ஏபல் அவர்களுக்கும் திருச்சபை பொருளர் திரு சுரேஷ் மோசஸ் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். தற்போதுள்ள சூழ்நிலையில் நமது சிறார்கள் ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்ள இயலாத காரணத்தால் அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இக்குற்றமில்லா பாலகர் திருநாளை முன்னிட்டு படைத்திருக்கும் வீடியோ கிளிப்பிங்ஸை உங்களுக்கு வழங்குகிறோம். அவற்றை நீங்கள் இணையதளத்தின் வாயிலாக கண்டு தேவனை மகிமைப்படுத்தி சிறார்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 8:2 படி,
குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் பலன் உண்டு பண்ணின தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. நட்சத்திரம் நடுவானில் ஒளி விளக்காய் சாஸ்திரிகள் பின்தொடர்ந்தாரே. வெள்ளை போலும் தூபவர்க்கம் அள்ளிச் சென்றே அர்ப்பணித்தார் அவர் திருமுன்னே. மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். மந்தை மேய்ப்பர்கள் புதுகானம் பாடியே விந்தை காணவே விரைந்தோடி சென்றனர். சில்லான காற்று சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான காற்று வீசும் நேரமது. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ரோஹன். நான் சண்டே கிளாஸ்ல சீனியர் செக்ஷன் படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா ட்ரூ மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னா என்னங்க? கிறிஸ்மஸ்னா பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்டே. அதை தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஸோ கிறிஸ்தவர்கள் 2 வகையாக இருப்பாங்க. முதல் கிறிஸ்தவர்கள் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்மஸ்னால தங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பயபக்தியாக இருப்பாங்க. அதனால ஒரு ஸ்பெஷலா கொண்டாடுவாங்க. ஸோ வேறு சில கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் தங்களுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. தங்களுடைய கஷ்டங்களை முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு தெரிவிப்பாங்க. கர்த்தருக்குள் உடையவர்களாக இருப்பாங்க. ஆண்டவருக்குள் வாஞ்சையாக இருப்பாங்க. இது இன்னும் வேதாகமும் அழகாக சொல்லுதுங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என சொல்லுவாங்க. இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவரு அர்ப்பணிச்சிட்டாருங்க. எதுக்காக அர்ப்பணிச்சிட்டாருன்னா, நம்மளுடைய பாவங்களை போக்குறதுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. நம்மளோட பாவங்களை இருந்து விடுவிக்கிறதுக்காக தேவன் நமக்காக உலகத்துக்காக தன்னுடைய குமாரனை அர்ப்பணிச்சிட்டாருங்க. தேவன் தன்னுடைய அன்பை காட்ட இந்த உலகத்துக்காக கொடுத்துட்டாருங்க. கர்த்தருக்குள் முழங்கால் படியிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால்தான் நம்மளால் பரலோக ராஜ்யத்தில் போக முடியுங்க. அவருடைய அன்பை ருசித்தால்தான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸை நம்மளால கொண்டாட முடியுங்க. இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம ஒரு கர்த்தருக்குள் உடையவர்களாக ஆண்டவருக்கு வாஞ்சையாக கிறிஸ்மஸை கொண்டாட போறோமா, இல்லைன்னா as a ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸா கொண்டாட போறோமா? நிச்சயமா இல்லைங்க. கர்த்தருக்குள் உடையவர்களாக ஆண்டவருக்கு வாஞ்சையாக தாங்க கொண்டாட போறோம். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிஎஸ்ஐ ஜான் த பேப்டிஸ்ட் சர்ச் சண்டே ஸ்கூல் பிகினர் ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகள் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அநேக தீர்க்கதரிசிகள் முன்னதாகவே அறிவித்தனர். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும்
உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆம், இயேசுவின் பிறப்பு எவ்வளவு அதிசயம்! ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்போமா? Hello everybody, நான் தான் Prophet Isaiah. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். Thank you. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை. அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்னும் தூதன் மரியாளிடம் என்ன பேசினார் என்றும் என்ன நற்செய்தி கூறினார் என்றும் பார்ப்போமா? நாதன் கேபிரியேல் தூதன், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், நீ பெண்களுக்குள்ளே ஆசி வைக்கப்பட்டவள். மரியாளோ இந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். மரியாளே, நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. தேவனில் களி கூறுகிறது. தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ். அப்பொழுது தேவதூதன் மரியாளிடத்திலிருந்து போய்விட்டார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை போய் பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. ஆமென். Thank you.
சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின நட்சத்திரம். கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை சாஸ்திரிகளுக்கு முன் சென்றது. அவர்கள் நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போமா? ஓ விண்மீன்களே, ராகம் பாடுங்களே, நமக்கு ஒரு பலன் இன்று பிறந்தார் என்று சொல்லி பாடுங்களே. நமக்கு ஒரு பலன் இன்று பிறந்தார் என்று சொல்லி பாடுங்களே. ஓ விண்மீன்களே, நான் தான் ஸ்டார். என்ன ஸ்டார் நினைச்சிருக்கீங்க தெரியுமா? நான் தான் ஏசப்பா பிறந்தப்போ நான் வைஸ்மேன் வழிகாட்டுற ஸ்டார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதியாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். காஸ்பெல், குழந்தை இயேசுவை பார்க்க வந்த ஞானிகளின் ஒருவன். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறது எங்கே? கிழக்கிலே. அவர் நட்சத்திரத்தை பார்த்து அவரை பணிந்து கொள்ள வந்தோம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட இருந்த எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்தும் அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள். My name is Charlene John. I'm going to attest being around. Wise man, did you see this chart? Go make and careful search. Called the child. As soon find. Bring me a report. Then I can go and worship and do. Praise the Lord, thank you. ஏரோது ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயையும் கண்டு, அவர் ராஜா என்பதற்கு அடையாளமாய் பொன்னையும் அவர் ராஜ்யத்திற்கு அடையாளமாய் தூப வர்க்கமும் வாசனை என்பதற்கு அடையாளமாய் வெள்ளி புலத்தையும் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம். தேங்க்யூ. பின்பு சாஸ்திரிகள் ஏரோதினிடத்திற்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். சாஸ்திரிகள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் அங்கே நான் சொல்லும் வரைக்கும் இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகவும் கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்டது. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான்.
அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கிலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்மஸ் தானே நம்ம ஞாபகத்துக்கு வரும். கிறிஸ்மஸ்னாலே வெரைட்டியான கேக்கு, கிஃப்ட்டு, நியூ ட்ரெஸ், பிரியாணி, சிக்கன் 65 தானே. அதையும் தாண்டி சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரை விரும்புவது கிறிஸ்மஸ் தாத்தா. நம்ம பிகினர் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி பார்ப்போமா? டிசம்பர் மாதம் தொடங்கியவுடனே நம்ம வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணுறதும் க்ளீன் பண்ணுறதுமா இருக்கும் இல்லையா? அப்புறம் குடில் வைத்து பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக வைப்போம். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றி நம்ம பிகினர் பிள்ளைங்க எவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்ப்போமா? Christmas is about celebration, gifts, cakes, Santa Claus, and Christmas tree. Hi, I'm the Christmas tree. Wow! I am the happiest Christmas tree. Oh ho ho, hee hee hee. You know about me? I will tell you now. Do you see the star on the top? Yes. It is the Star of Bethlehem. Do you know the colors of Christmas? Red, green, gold, and silver. Green stands for land, tree, and flora that God created for sustenance. Red stands for the blood of Jesus. What does this bell mean? This bell reminds the ring of the lost sheep to bring it back home. What does this buckling bell mean? Girls of happiness in heaven. What does this circular wreath mean? It is the true love of the Father that is love has neither beginning nor an end. What does this candy cane mean? It is the shepherd's staff. Yes, they were the first witnesses to the birth of Jesus Christ. What does this gift mean? It is the precious gift that we receive through Jesus, which is eternal life. Remember, Christmas is not about how big the tree is or what is under it. It is all about who is around it. The beauty of Christmas is not in the present, but is present. Santa Claus has come! Yay! Yes, we'll sit here. This is for you. Bye. Yes, now I realize Christmas is about sharing. Thank you so much. This Christmas, I ask
also got a gift. Thank you. Merry Christmas. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அதாவது முதல் வருகைக்கு இவ்வளவு ஆயத்தமாகிற நாம், அவர் இரண்டாம் வருகையில் அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். வெளியரங்கமான ஆயத்தம் அல்ல, உள்ளான இருதயத்தில் அவருடைய பிள்ளைகளாய் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமா? சிந்திப்போம். இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தமாவோம். Hello everyone, I am Sajita. I am going to present a speech about the true meaning of Christmas. Christmas is undoubtedly one of the most joyful holidays of the year. But amid the bustle and buying, the family and the presents take a moment aside to reflect on the true reason for Christmas, Jesus Christ. Christmas is a time to celebrate the birth of the Christ child. Chapter Luke 2 verses 4 to 19 reveals that God sent his son Jesus into the world to be born to Mary, a young woman, and Joseph, her husband. Shepherds, wise men, and angels all shared in the joy of the event, as a prophet of old had told of his coming hundreds of years above. The star stopped over Bethlehem to mark the way for those who visiting the Holy Child. God sent his son Jesus into the world so that one day he would grow up to become the savior of the world. He would pay the price for the sins of humanity by dying on the cross. The Bible says that all have sinned and fallen short of the glory of God. All of humanity is born with a sinful nature and unable to please God on our own accord. The only way to remove our sin is through the blood of Jesus Christ. If we confess our sin and believe that God is faithful to forgive us for them, then we are clean. This Christmas, remember the true meaning of the holiday and celebrate God's incredible act of love. Celebrate Christmas out of gratitude for what God did for humanity and remember his birth by giving gifts, worshipping him, and rejoicing in the promise of எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆள். நாங்க ஃபெலிஷா, கிறிஸ்டோபர் ஜூலியட். நான் சென்ட் ஜான் பேப்டிஸ்ட் சர்ச்சில் சண்டே கிளாஸ் படிக்கிறேன். என்னோட சண்டே கிளாஸ் டீச்சர் ஜானத்தக்கா. நான் இப்போ உங்களுக்கு ஏசாயா புஸ்தகத்துக்கு ஒரு வசனம் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏசாயா பத்தி ஒரு சின்ன பேர் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி நம்ம கிறிஸ்துக்கு முன்னாடி 700 முன்னாடி வருஷங்கள்ல இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. பிற்காலத்துல தீர்க்கதரிசியில முதலானவரே ஏசாயா தான். ஏசாயாவுக்கு கடவுளின் மீட்புன்னு அர்த்தம். ஏசாயா வழி தவறி போன மக்களுக்குலாம் ஆண்டவரோட தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. ஓசியா மன்னோட காலத்துல பல மன்னங்கள் காலத்தை தாண்டி பல மக்களுக்கு ஆண்டவர் பத்தி தீர்க்க தரிசனம் சொல்லிக்காங்க. ஏசாயா புஸ்தகம்ல 66 அதிகாரங்கள் இருக்கு. அதுல ஒரு வசனம் நான் சொல்ல போறேன். அதை பார்த்துருவோமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், கலோசனை கர்த்தா, பலமேலுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு என்னப்பது. ஏசாயா உமது ஆடு. இந்த வசனத்துக்கு ஏற்ற நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கார். அதுதான் நமக்கு இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். உங்க எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்துமஸ் விஷஸ். I wish you all Merry Christmas and a Happy New Year. Thank you. Everyone, I am Prophet Jeremiah. Jeremiah chapter 23 verse 5-6. The days are coming, declares the Lord, when I will raise up for David a righteous branch, a king who will reign wisely and do what is just and right in the land. In his days, Judah will be saved and Israel will live in safety. This is the name by which
will be called. Thank you. தள்ளி போ போ. ஏன் நீ போக மாட்டேங்கிற? சீக்கிரமா போ. ஏன் நீ நிக்கிற? ஐயோ, தேவதூதனா? பாலா, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது. நம்பர்ஸ் 23:8. எப்ராட்ட எண்ணப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாடி நாட்களாகிய பூர்வத்தில் உள்ளது. Prophet Isaiah. Therefore the Lord himself will give you a sign. Behold, the virgin shall conceive and bear a child and call his name Emmanuel. Praise the Lord. I am Hosea the prophet. I am going to tell a verse from Hosea's book, chapter 11, verse 1. When Israel was a child, I loved him. Out of Egypt, I called my son. Thank you. Good morning, everyone. I am Prophet Balaam. Number 25, chapter 17. Attack the Midianites and strike them dead. நாதான் ஜக்கரியா தீர்க்கதரிசி. சீயோனின் குமாரத்தியே மிகவும் கலிகூரி, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருகிறமாய் இருக்கிறார். தேங்க்யூ ஏமாண்டி. I am David, son of Jesse. I was a shepherd boy guarding my sheep, but God raised me to be a king. I love the Lord so much, and He loves me too. He promised that the Messiah will come in my lineage. A shoot shall come from the stump of Jesse, a branch from his root shall bear fruit. The Spirit of God shall rest upon him. Psalms chapter 110 verse 1 and 2. The Lord said to my Lord, sit at my right hand until I make your enemies a footstool for your feet. The Lord shall send the rod of your strength out of Zion. Rule in the midst of your enemies. Chapter 110 verse 1 and 2. The Lord said to my Lord, sit at my right hand until I make your enemies a footstool for your feet. The Lord shall send a rod of your strength out of Zion. Rule midst of your enemies. பிரைஸ் தி லார்ட். நான் ஜாஸ்மின் ஜென்சி சீனியரில் படிக்கிறேன். இன்றைக்கி நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு தெரியாத, சிலருக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ் ஃபேக்ட்ஸ் பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் இப்போ வழக்கத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போது நம்ம எல்லாருமே இமெயில், வாட்ஸ்அப், மெசேஞ்சர் மூலமாக தான் விஷஸஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் கார்டு இப்போ கூட எல்லாரோட மெமரிஸ்லையும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கார்டு 1611 மைக்கேல் மேயர் அப்படின்றவர் இங்கிலாண்டில் உள்ள கிங் ஜேம்ஸ் 1க்கும் அவருடைய சன்னான ஹென்ரி ஃப்ரெட்ரிக்கும் அனுப்பப்பட்டுச்சு. ஸோ இதை தான் ரெக்கார்ட் படி ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் கார்டுன்னு சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் கமர்ஷியலான கிறிஸ்மஸ் கார்டு எப்போ உருவாச்சுன்னு தெரியுமா? 1843ல் சர் ஹென்ரி கோல் அப்படின்றவர் அவருடைய ஃப்ரெண்டான ஜான் ஆர்ஸ்லே என்ற ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்மஸ் கார்டு தயாரிக்கலாமேன்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆர்டிஸ்ட்டும் அவர் பெயிண்டிங் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கிறிஸ்மஸ் கார்டு. அந்த கிறிஸ்மஸ் கார்டை அவங்க ஒரு சேலிங்க்கு விற்றாங்க. மொத்தமாகவே 1000 கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. இந்த தான் கிறிஸ்மஸ் கார்டு பற்றின ஒரு யூனிக்கான ஒரு ஃபேக்ட். கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்னு சொன்னாலே நம்ம எல்லார் மைண்டுக்கும் ப்ரிங் ஆகிற ஒரே விஷயம் கிறிஸ்மஸ் ட்ரீ தான். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பற்றின ஒரு விசேஷ ஃபேக்ட் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன்ஸ் அண்ட் எஜிப்டியன்ஸ் வீட்டில் தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற பழக்கம் இருந்திருக்கு. அவங்க இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பைன் அண்ட் ஃபிட் ட்ரீஸ், அதாவது தேவதாரு மரங்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டெக்கரேஷனுக்கு பார்த்திங்கன்னா நட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டர் டேஸில் அவங்க கேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ மாடர்ன் டேஸில் ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் வச்சுருக்கோம். அதில் நம்ம ஸ்டாஃப்ஸ், லைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ட்ரீ கூட ஆர்டிஃபிஷியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ட்ரீ எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 19th century அட் ஜெர்மனியில் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் வாத்தோடைய ஃபெதர்ஸ், அதை க்ரீன் கலர் பெயிண்ட் வச்சு அடித்து அவங்க கிறிஸ்மஸ் ட்ரீயாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை அங்கே அந்த நாட்டோடைய இளவரசர் ஆல்பர்ட் அப்படின்றவர் அவருடைய ஒய்ஃபான விக்டோரியாவுக்கு இதை கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. 20th centuryயில் அமெரிக்காவில் இந்த மாதிரியான பைன் ட்ரீஸ் எல்லாம் வெட்டுறதுனால டீஃபாரஸ்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஜூனியர் பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸ் பேரபிள்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸும் பிள்ளைங்க பண்ணியிருக்காங்க. அதை இப்போ நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெரி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பேரபிள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். த லாஸ்ட் காயின். இதை பற்றி ஆல்ரெடி ஜீசஸ் லூக் சாப்டர் 15ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்கிட்ட 10 வெள்ளிக்காசு இருக்குது. அதில் ஒன்று டக்குன்னு தொலைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேடலாம். இங்கே பாருங்க, இப்போ ப்ரூட் ஸ்டிக் வச்சு பெருக்கி பார்க்கலாம். கடிச்சிச்சு. மா இங்கே பாருங்கம்மா, என் வெள்ளிக்காசு கடிச்சிச்சு. ஜப்தன் இங்கே வா இங்கே பாரு, என் வெள்ளிக்காசு தான் கிடச்சிருச்சு. ஜாலி 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 ஜாலி. இந்த மாதிரி தான் ஒரு லேடி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு 10 வெள்ளிக்காசு இருந்துச்சான். அதில் ஒன்று தொலைஞ்சிருச்சான். அவங்க ப்ரூம் ஸ்டிக் எடுத்து பெருக்கி பார்த்தாங்க. அப்புறம் லேம்ப் வச்சு தேடி பார்த்தாங்க, கிடச்சிருச்சு. அப்புறம் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, எதிர்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஹோல் வில்லேஜ்லேயே பெரிய பார்ட்டி பண்ணாங்களாம். இந்த மாதிரி தான் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் நடக்கும். இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருது? நம்ம பாவங்களை விட்டு மனம் திரும்பணும். I wish you a prosperous New Year and a happy Christmas. Thank you. Hello friends, I'm going to take you through the Bible story of Job, which also strongly about believing in God. Do you believe in God? Job was also a strong believer and had immense faith in Lord. He was blessed with 3 daughters, 7 sons, 7,000 sheep, 3,000 camels, 500 oxen and 500 donkeys. But Satan took all that he wanted. His body was filled with boils, but he still kept his faith strongly. Finally, Lord rewarded him with double the amount of that he had. 14,000 sheep, 6,000 camel, 1,000 oxen and donkeys. If you believe in God, He will also reward you abundantly. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு நான் parable of the lost coin சொல்ல போகிறேன். ஒரு லேடி 10
சில்வர் காயின்ஸ் வச்சுருவாங்க. அதில் வந்து ஒரு சில்வர் காயின் தொலைஞ்சிடும். மீதி 9 காயினையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ஒரு சில்வர் காயின் எங்கே இருக்குன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு கிடைக்காது. அப்போதான் ஒரு நாள் வந்து அவங்க பொறுமையுடன் தேடினதுனால அவங்களுக்கு அந்த ஒரு சில்வர் காயின் கிடச்சிடும். அந்த சில்வர் காயினை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க நெய்பர்ஸ் கிட்டலாம் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதனால தான் ஜீசஸுக்கு ஒரு ஆத்மாவும் கெட்டு போகிறது ஜீசஸுக்கு விருப்பமே இல்லை. எல்லாரும் எவனுக்கு வரணும் தான் ஜீசஸோட விருப்பம். அதனால தான் இந்த பூமியில் குட்டி பாலகனாக பிறந்தார். அதுதான் நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். Greetings. This is Jessica here to present my view on the parable of talents. To summarize the parable of the talents, about a rich ruler who lives for an extended period and bestows some cash upon his servants. He gives each servant a different sum according to their abilities. One receives 5 talents, another receives 2, and the last receives 1. When the ruler returns, he finds that the first servant has doubled his 5 talents and now has 10. The second servant doubled his 2 talents and now has 4. But the last one hid his talent and never used it. The ruler rewards the first 2 of the efforts and punishes the third one for his wicked and slothful behavior. Everything we've been given in this world comes from God. In the parable of talents, the ruler grants his servants some money to invest wisely. So when the third servant decides to hide the money and not put it to good use, it shows a lack of understanding of the gift he was given. God grants us our resources and opportunities, and it's our responsibility to use it wisely. Paying 10% of our income as tithe isn't enough. Managing the rest of our money wisely for the good for our family. So this is what I understood from the parable of talents. Thank you.
My name is Lakshya. I'm so excited to speak you about the true meaning of Christmas. Christmas is celebrated to remember the birth of Jesus Christ. Christmas means giving. The Father gave His Son and the Son gave His life. Without giving, there is no true Christmas. And without sacrifice, there is no true worship. For many people, Christmas is a time of sorrow. They don't have the extra money to buy presents for their children, family, and friends. Many are saddened at Christmas time when they think of their loved ones who will not be able to come over for various reasons. Turkey dinners may be only a wish and not a reality for some. Yet, Christmas can be a season of great joy. It is a time of God showing His great love for us. It can be a time of healing and renewed strength. You see, Christmas is when we celebrate the birth of Christ's child. God sent His Son, Jesus, into the world to be born. His birth brought great joy to the world. Shepherds, wise men, and angels all shared in the excitement of knowing about this great event. They know this was no ordinary baby. The prophets had told of His coming hundreds of years before. The star stopped over Bethlehem just to mark the way for those who were looking for this special child. Why did He come? Why did God send this Son to this sometimes cruel and hard world? He sent Jesus to us so that one day He could grow up to become a very important part of history. His story is one of truth, love, and hope. It brought salvation to all of us. Without Jesus, we could all die in our sins. We can truly be happy at Christmas no matter what may be happening. We can know that we are His children. We then become sons and daughters of God. Heaven will be our home one day. Look at Christmas in a new way this year. This is the year to invite Jesus into your heart. You will then have a Merry Christmas. The joy and peace you will receive will last all year as you look to God for all your needs to be met. Happy Christmas and have joy. இந்த வருஷம் நம்ம நிறைய ட்ரபிள்ஸை தாண்டி தான் வந்திருக்கோம். அதுவும் இந்த மாதம் வரைக்கும் நம்ம இருக்கோம்னால இம்மென்ஸ் பிளெஸிங் ஆஃப் லார்ட் தான். அதுவும் இந்த மாதம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம ஜீசஸோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஒரு மந்த், அதாவது கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற ஒரு மந்த். கிறிஸ்மஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்ப்ரெட்டிங் லவ், ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். நம்ம ஏசப்பா நம்மள மேலே காட்டின அன்பை மற்றவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு மந்த் தான் டிசம்பர். ஸோ இந்த மந்த்தை நம்ம வந்து ஃபுல்லாக ஜாயோடைய ஹாப்பியோடையும் நம்ம ஹாப்பினஸோடய நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் கிறிஸ்மஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறமா நம்ம ஜாலியாக டின்னர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம அந்த டே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இவ்வளோதான் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் நம்மளுக்கு மெயினான ஒரு திங் கிறிஸ்மஸ் அப்படின்னா காடோட லவ்வை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ நீங்களும் காடோட லவ்வை மற்றவங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகிற எத்தனை பேர் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா.
மனிதரை மீட்க பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திரியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாயுன்னை மறந்தாலும் தந்தையுன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், ஜீசஸ் பிறந்த நாள் தான் நம்ம கிறிஸ்மஸ்ன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இயர் முடிகிற வரைக்கும் கடவுள் வந்து நம்மளை பாதுகாத்து நடத்தியிருக்காரு. இந்த இயர் ஃபுல்லாக நம்ம எவ்வளவோ பேட் திங்ஸ் கோத்ரூ பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த நேரத்துலையும் கடவுள் வந்து நம்மளை கைவிடாமல் பாதுகாத்து நடத்தியிருக்காரு. ஸோ நம்ம அவரை தேங்க் பண்ணணும். கிறிஸ்மஸ்னாவே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வாட்டி நம்ம என்ன தான் குவாரண்டைனில் இருந்தாலும் கடவுள் வந்து எப்போவுமே நம்ம ஹார்ட்டில் தான் இருப்பார். ஸோ நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கடவுளோடைய செகண்ட் கம்மிங் வந்து மிக சமீபமாக இருக்குது. அந்த செகண்ட் கம்மிங்கில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம ஆயத்தமாக இருக்கணும், கடவுளுடைய பிள்ளைங்களாக மாறணும். ஸோ எல்லாருமே கர்த்தருடைய செகண்ட் கம்மிங்க்கு ஆயத்தமாக இருங்க. இந்த கிறிஸ்மஸ் எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க. விஷிங் யூ a Merry Christmas and a Happy New Year. Joyful, we adore thee, God of glory, Lord of love. Little baby here among us, sent to earth from God above. Melt the clouds of sin and sadness, drive the dark down away. Giver of immortal gladness, fill us with the light of day. Surround the earth and heavenly
ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஆலன் ஃப்ரம் இன்டர்மீடியட். நம்ம கிறிஸ்மஸ்னாலே நம்மளுக்கு நிறைய ஞாபகம் வரும். சர்ச்சு, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, கிஃப்ட்டு, க்ரீட்டிங்ஸ் கார்டு, இது போல் நம்மளுக்கு நிறைய வரும். ஸோ நம்ம எவ்ரி கிறிஸ்மஸையும் நம்ம ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா, ஜீசஸ் வந்து கிங் ஆஃப் கிங்ஸாக வர போகிறாரு, நம்ம வந்து அதுக்காக ரெடி ஆகணும்னு கேட்கலாம். ஏன்டா இவ்வளோ நாள் வரல, 2000 years ஆச்சு இன்னும் வரல, இப்போ மட்டும் வந்துருவாரான்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அவர் கண்டிப்பாக வருவார். அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்குது, இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் கூட இருக்குது. அது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்மிங்காக நம்ம வந்து ரெடியாகி முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் செகண்ட் கம்மிங் வருது, அதுக்காக நம்ம ரெடி ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Hello friends, Karen here, meeting you all after a long time. Hope you all enjoyed a very long vacation. So, now it's Christmas time. And why do we celebrate Christmas? The answer is so simple. The birth of Jesus Christ. Jesus was born to pay the price for our sins. God sent His only Son to be the atonement for all our sins, so that we would not be separated from God. When Jesus was born, He left the throne room of heaven and took on flesh to walk among us like one of us. He became the Son of Man. He gave His life on the cross to save us. When Christ came as a child, He came in weakness, but when He returns, He will come in power, in the clouds with all authority and glory. He will not come like a child, but as the King, absolutely ready to reign. In Revelation 1:7, we read that every eye will see Him. We all would have missed His first coming, but no one will miss His second coming. This is what Christmas is really about. Yes, we celebrate the fact that Jesus came, but we also rejoice in the fact that He is coming again. Be prepared. Praise the Lord. என் பேர் ஆகாஷ். நான் வந்து சீனியர்ல படிக்கிறேன். இது கிறிஸ்மஸ் சீசன், அதனால எல்லாரும் அவங்க வீட்டை டெக்கரேட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி எங்க வீட்டை நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ நான் எங்க வீட்டில் என்ன டெக்கரேட் பண்ணிருக்கோமோ அதை பத்தி சொல்ல வந்திருக்கேன். எங்க வீட்டில் முக்கியமாக 2 விஷயம் நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ, இன்னொன்று வந்து மேஞ்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒன்று சொல்ல போறேன். நம்ம உலகத்துல எவ்வளவு மரம் இருக்கு, ஆனா ஏன் இந்த பர்டிகுலர் ஃபர் ட்ரீயை மட்டும் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயா வைக்கிறோம்? அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்ச காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஃபர் ட்ரீ வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு 3 எட்ஜ் இருக்கு. இந்த 3 எட்ஜும் ட்ரினிட்டி கார்டை பத்தி குறிக்குது. அதாவது God the Father, God the Son and God the Holy Spirit. ஸோ நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எப்பவுமே எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ்க்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பேன். அடுத்தது எங்க வீட்டை பாத்தீங்கன்னா நாங்கள் மேஜர் வச்சிருக்கோம். இந்த மேஜர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா எங்க வீட்டுல வைப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்கும் வருவாங்க. எங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க என்கிட்ட கேட்கற கேள்வி பாத்தீங்கன்னா, ஆகாஷ் எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பாங்க, ஸ்டார் வைப்பாங்க, உங்க வீட்டுல என்ன புதுசா இருக்குன்னு கேட்பாங்க. இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா தெரியும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கடவுளோட பிறப்பு பத்தி சொல்றதுக்கு. சோ அவங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், கடவுள் நினைச்சிருந்தாருன்னா ஒரு அரண்மனையில பிறந்திருக்கலாம், ஆனா அவரோட மேய்ச்சல்ல பிறந்தாரு. ஏன்னா ஒருவேளை அவர் அரண்மனையில பிறந்திருந்தாருன்னா மேய்ப்பர்களால அவர் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அரண்மனை காவலாளிகள் உள்ள விட மாட்டாங்க. அதனாலதான் அவர் மேஜர்ல பிறந்திருக்காரு. மேஜர்ல பிறந்தனால அவர் வந்து ராஜாக்களும் மேய்ப்பர்களும் எல்லாரும் அவர் பார்க்க வந்தாங்க. அதனாலதான் அவர் எளிமையான வழியில பிறந்தாரு. சோ இந்த டெக்கரேஷன் எல்லாமே வெளியே இருக்கவங்களுக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு காமிக்கிறது தான். ஆனா உண்மையாவே நம்ம கிறிஸ்டியன்ஸா முதல்ல நம்ம ஹார்ட்டை தான் ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்ணணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்க்கான அடையாளம். உங்கள் அனைவருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.